இன்று நல்லெண்ணம் பற்றி முத்தையா முனிவர் சொன்னவற்றை மட்டும் நினைத்து பார்க்கிறேன். நீ எங்கே இருக்கின்றாயோ அந்த இடமெல்லாம் நீ வாழும் கோயிலாக நினைக்க வேண்டும். அதுதான் நல்லெண்ணம். உன் உடம்பும் நீ வாழும் கோயில்தான். உன் பெற்றார், மனைவி, மக்கள் இருக்கும் வீடும் நீர் வாழும் இடம்தான். நீர் வேலை செய்யும் இடமும் நீ வாழும் இடம்தான். நீர் பழகும் நண்பர்கள், சொந்தங்கள், அவர்களுடைய வீடுகளும் நீர் வாழும் இடம்தான். நீர் கல்வி கற்கிறீர் என்றால் உன் பாடசாலையும் நீர் வாழும் இடம்தான். இப்படி நீர் வாழும் எல்லா இடங்களையும் கோவிலாக நினைக்க வேண்டும். அதுதான் நல்லெண்ணம். கோயில் என்பது கடவுள் வாழும் இடம். கோயிலுக்குள் கடவுள் இருக்கிறார் என்று நம்ப வேண்டும். பிறந்து வளர்ந்து நல்லதை சமூகத்துக்காக செய்த, தனது அனுபவங்களிலிருந்து உண்மைகளை மக்களுக்கு புலப்படச் செய்து சிவபதம் அடைந்த மனிதருக்கு நன்றி செலுத்தும் மக்கள் அவரை உருவச் சிலைகள் ஆக்கி வைத்திருக்கும் இடங்களே கோயில்கள். மனிதருக்காக நல்ல சாதனையை புரிந்த நபர்களை பாராட்டாத மனிதர்கள் உலகில் ஓரிடத்திலும் இல்லை. நல்லெண்ணம் கொண்ட மனிதர்கள் இல்லாமல் இருந்திருந்தால் கோயில்கள் உருவாக்கப்பட்டிருக்காது. சாதனை படைத்தவனை பாராட்டுவது மனித பண்பு. அப்பண்பு இல்லாதவன் மற்றவருக்கு நல்லதை செய்ய மாட்டான். அவன் சாதனை படைக்க முடியாது. இதனை உணர்ந்த மனிதர்களே சிலைகளை கடவுள்களாக வைத்து நன்றி செலுத்துகின்ற இடம் கோவில்களாக பூசிக்கப்படுகின்றன. கோவில்களை கட்டிவிட்டால் மட்டும் போதுமானதல்ல. அவை அந்த சிவபதம் அடைந்த செத்துப்போன மனிதனின் நல்லெண்ண போதனைகளை தொடர்ந்து மக்களுக்கு வழங்கும் இடமாக இருக்க வேண்டும் என்பது முத்தையா சுவாமிகள் கருத்தாகும். அதே போலத்தான் நீ வாழும் உடம்பும் உனக்காக கடவுள் தந்த வீடு என்பதை நீ உணர வேண்டும். சிலைகளை கடவுளாக கண்ட மனிதன் சிலைகள் இருக்கும் இடங்களை கோயில்களாக காணும். நீர் உமக்கு வாழ்வதற்காக கடவுள் அமைத்து தந்த உடம்பை கோயிலாக நினைக்க வேண்டும். அந்த உடம்பென்னும் கோயிலை கட்டி தந்த நல்லெண்ணம் கொண்ட மனிதர்களான உன் பெற்றோரையும் நீர் கடவுளாக நினைத்து நன்றி செலுத்த வேண்டாமா? உன்னை கட்டி உருவாக்கியவர்கள் உன்னை கடவுளாக நினைக்கின்றார்கள் என்பதை உன்னால் நம்ப முடியவில்லையா? அவர்கள் எவ்வளவு அர்ப்பணிப்புடன், எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் சகித்து கொண்டு உன்னை வளர்த்து நல்லவனாக்க எவ்வளவு உனக்காக பூசைகளை, கடவுளுக்கு செய்யும் பூசைகள் போல உனக்காக செய்கிறார்கள். அதே போல நீரும் உன் துணையும் சேர்ந்து ஒரு கோயிலை கட்டி ஒரு குழந்தை என்னும் ஒரு கடவுளை உருவாக்குகின்றீர். உனக்கும் உன் துணைக்கும் அக்குழந்தை கடவுள் என நினைக்க தோன்றவில்லையா? பிள்ளைகளுக்காக பெற்றோர் எவ்வளவு பாடுபடுகிறார்கள். கோயில்களில் நடைபெறும் பூசைகளை விட நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் செய்யும் வேலைகள் கடவுளுக்கு செய்யும் பூசையை விட குறைவானதென நினைக்கிறீர்களா? உங்களால் வளர்க்கப்படுகின்ற பிள்ளைகள் உங்களை கடவுளாக நினைத்து வழிபடுகிறது என்றால் அது தவறு என நினைக்கிறீர்களா? ஆகவே உன் பெற்றோரும் உன் மனைவி மக்களும் சேர்ந்து வாழும் இடம் கோயில் என எண்ண முடியவில்லையா? கடவுளும் உன் பெற்றோரும் உன் பிள்ளைகளும் உன்னை கடவுள் எனவே நினைக்கிறார்கள். ஆகையால் நீ குடியிருக்கும் வீடு கோவில் என்று சொன்னால் தவறாகுமா? இந்த சிலைகள் இருக்கும் கோவிலும் உன் உடம்பும் நீ வசிக்கின்ற வீடும் நல்லெண்ணத்தின் வெளிப்பாடுகளாகும். நல்லெண்ணத்துடன் இவை பேணப்படவில்லையானால் அவை கோயிலாக இருக்க முடியாது. இந்த கோயிலுக்குள் பலர் வருவார்கள், போவார்கள். அவர்கள் எல்லோரும் நல்லெண்ணம் கொண்டவர்களா என்று சொல்ல முடியாது. நீ அவர்களின் நல்ல பக்கங்களே பார்க்க வேண்டும். நாஸ்திகர்களும் கோயிலுக்கு வருவார்கள். நோய்களும் தொற்று நோய்களும் உன் உடம்புக்குள் வந்து போகும். நீ வசிக்கும் வீட்டுக்குள்ளே உன்மேல் பொறாமை கொண்டவர்களும் வருவார்கள். எதிரிகளும் வருவார்கள். நல்லெண்ணம் இல்லாதவர்களும் வருவார்கள். தேவை வந்தால் அவர்கள் எல்லாவற்றையும் மறைத்து கொண்டு நல்லவர்கள் போல பாராட்டவும் செய்வார்கள். புத்தி சொல்லவும் முயல்வார்கள். ஆலோசனை வழங்கவும் செய்வார்கள். உனக்குத்தான் ஆண்டவன் நல்லெண்ணத்தையும் தீர்மானம் எடுக்கும் சுதந்திரத்தையும் கொடுத்திருப்பது மட்டுமன்றி நல்ல தீர்மானம் எடுக்கும் ஆற்றலையும் கொடுத்திருக்கின்றார் என்றால் நம்புவாயானால் நீர் எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை என்ற அறிவு உனக்கு வந்துவிடும். கேட்டு வரும் உதவியை உன்னால் செய்ய முடியுமானால், உன் மனம் செய்வது சரியென சொல்லுமானால் எந்த பயமும் அச்சமின்றி எதிரியானாலும் கேட்டு வந்த உதவியை செய்ய வேண்டும். அதுவே நல்லெண்ணமாகும்.
நீர் எடுக்கும் தீர்மானம் காரணமாக எந்த தீங்கும் உனக்கு வரமாட்டாது என்ற திடமான நம்பிக்கையை உன் நல்லெண்ணம் உனக்கு அளிக்கும். நல்லெண்ணம் தான் கடவுள். கடவுள் உன்னை கைவிட மாட்டார். அவர் கேட்கும் உதவி மற்றவர்களை பாதிக்கும் உதவியாக இருந்தால், நல்லெண்ணமற்ற உதவியாக இருந்தால் முடியாதென்று நாசுக்காக சொல்லி மறுத்துவிட வேண்டும். நண்பராக இருக்கலாம், சொந்தமாக இருக்கலாம், உன் மேலதிகாரியாக இருக்கலாம், உன்னை கொல்லுவேன் என்று அச்சுறுத்தியதாகவும் இருக்கலாம், உன் இறப்புக்கு காரணமாகும் என இருந்தாலும் வேறு ஒரு உயிரையோ பல உயிர்களையோ காப்பாற்றும் என்றால் என்ன ஒன்றும் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, நல்லெண்ணம் இல்லை என்று உன் மனச்சாட்சி சொல்லுமானால் அதை செய்ய மாட்டேன், அந்த பொய்யை சொல்ல மாட்டேன் என்று மறுத்துவிட கடவுள் எனக்கு பூரண சுதந்திரம் அளித்துள்ளார். செய்வினைக்கு பங்களிப்பவர், பயனளிப்பவர் கடவுள் என்பதை திடமாக நம்பு. இந்த உலகில் நிரந்தரமாக இருக்க வந்தவர்கள் எவராவது இருக்கிறார்களா? மனித பிறப்பின் நோக்கத்தை நிறைவேற்ற 100 வருடங்கள் தான் அவசியம் என்றில்லை. 10 வருடத்திலும் அதனை நிறைவேற்றி முத்தி இன்பத்தை அடைய முடியும் என முத்தியா முனிவர் சொல்லுவார். நீர் அடுத்ததாக வாழும் இடம் கல்வி கற்கின்ற பாடசாலையாகவும் இருக்கலாம், அல்லது நீர் தொழில் புரியும் இடங்களாகவும் இருக்கலாம். அவையும் நீர் வாழும் கோயில்களே. அங்கு வருகின்ற போகின்ற கல்வி கற்கின்ற வேலை செய்கின்றவர்கள் எல்லோரும் நல்லெண்ணம் படைத்தவர்கள், கடவுளுக்கு சமமானவர்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் நல்லெண்ணம் படைத்த நீர் கடவுள்தான். நீர் உன் தொழிலாக இருந்தாலும் சரி, நீ பெறும் போதனைகள் கல்வியாக இருந்தாலும் சரி, நல்லெண்ணத்தின் பக்கம் கொண்டே நோக்க வேண்டும். மற்றவர்களுடன் பழகும் போது உங்களுடைய புலன்களுக்கு போதிய சுதந்திரம் அளிப்பது மட்டுமன்றி நல்லது கெட்டது என்று சிந்தித்து செயல்பட புலன்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். அதற்குத்தான் தியான பயிற்சி உதவியாக அமைகிறது. இனிப்பதெல்லாம் நல்லதென நினைக்க கூடாது, கசப்பதெல்லாம் கெட்டதல்ல என நினைக்க வேண்டும். கெட்டதல்ல என நினைக்க வேண்டும். இன்பமும் நிரந்தரமில்லை, துன்பமும் நிரந்தரமில்லை. கவலை தேவையற்றது, நட்டம் என்பது தவிர்க்கக்கூடியது. நல்லதையே எடுத்து சொன்ன ஞானிகள், சமய குறவர்கள் பலர் இந்த உலகில் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களில் பெரும்பாலானவர்கள் வாழ்ந்து பெற்ற அனுபவங்களையே சொல்லியிருக்கிறார்கள். வாழ்க்கையில் சகல விதமான இன்பங்களையும் சகல விதமான துன்பங்களையும் சகல லாபங்களையும் அனுகூலங்களையும் பிரதிகூலங்களையும் நட்டங்களையும் பயங்களையும் பீதிகளையும் தோல்விகளையும் நோய்களையும் மனக்குழப்பங்களையும் மன அமைதியையும் அனுபவித்து அதன் மூலமாக நல்லெண்ணம் எது என தீர்மானித்து மற்றவர்களும் வாழ்க்கையில் இன்பமாக மட்டும் வாழ வேண்டும், அவர்களுக்கு துன்பமே வரக்கூடாது என்ற நல்லெண்ணத்தில் இந்த உலகுக்கு கொடுத்து சென்ற அறிவுரைகளே நல்லெண்ணமாகும். அவை பாடல்களாகவோ கவிதையாகவோ நூல்களாகவோ எப்படியும் இருக்கலாம். இயந்திரமயமான இந்த உலகில் மனிதருக்கு கிடைக்கும் அற்பமான பொன் போன்ற நேரத்தில் மக்கள் கோயில்களை நாடி வருகிறார்கள். அவர்களுக்கு நன்கு பயிற்றப்பட்ட போதனையாளர்களால் அந்த வாழ்ந்து மடிந்த நல்லவர்களின் போதனைகளை எடுத்துரைக்க வேண்டும். அவ்வாறான போதனை வழங்கக்கூடிய நல்ல மனிதர்களை பயிற்றுவிக்க வேண்டும். நல்ல மனிதர்களை பிக்குகள் மௌலவிகள் போல நல்ல அறிவாளர்களை பயிற்றுவிக்கும் பாடசாலைகளும் பல்கலைக்கழகங்களும் அரசினால் உருவாக்கப்பட வேண்டும். இதற்கு முழுமையான அரசு செலவிலான இலவச கல்வி சலுகை அளிக்கப்பட வேண்டும். இதுவே இப்போதைய தேவை என முத்தையா முனிவர் கூறுவார். இங்கே யார் போதித்தாலும் நல்லெண்ணம் என்பது ஒன்று, அதுதான் கடவுள். உமக்கு கவலை அச்சம் இரண்டையும் நீக்குவது அதுதான். அதற்கு திடமான நம்பிக்கை உனக்கு இருக்க வேண்டும். நான் கடவுளை நம்புவது போல நல்லெண்ணம் என்னும் கடவுளை நீங்கள் நம்ப வேண்டும். அப்போது கடந்த காலத்தை பற்றிய கவலை உமக்கு வராது. அதனை நினைப்பதில் பயனில்லை என்பதை நீர் உணர்ந்து விடுவீர். எதிர்காலத்தை பற்றிய பயம் உனக்கு வராது. அதற்கு காரணம் நல்லதை விதைத்தால் நல்லதை அறுவடைக்கு கிடைக்கும் என்பதில் உமக்கு திடமான நம்பிக்கை வரும். இதனை ஏற்படுத்தவே இவ்வளவு பட்ட படிப்பும் அறநெறி போதனைகளும். ஆனால் கடவுள் என்ன சொல்லுகிறார் என்பதனை எண்ணி பார்க்க வேண்டும். உமக்கு உன் ஆயுட்காலத்துக்குள்ளே அதி உச்சமான சாதனையை உன் பிறப்பின் நோக்கத்தை அடைய வேண்டுமானால் நான் உனக்கு எதுவும் செய்ய மாட்டேன். நீரே அதனை அடைந்து கொள்ளத்தக்க எல்லா தேவையானவற்றையும் எல்லா வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி வைத்துள்ளேன். நீ நல்லறிவை பெற்று தன்னம்பிக்கையுடன் ஈடுபடும் உன் முயற்சியால் மட்டுமே உன் பிறப்பின் நோக்கத்தை அடைய முடியும். உனக்கு யாரும் எதனையும் தரமாட்டார்கள். நீர்தான் உன் முயற்சியால் பெற வேண்டும். அதற்கான எல்லா வழிகளும் இந்த உலகில் உள்ளன. கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் மட்டும் என்னிடம் ஒப்படைத்து விட்டு தன்னம்பிக்கையுடன் எந்த தடை வந்தாலும் பின்வாங்காமல் உனக்கு பொருத்தமான முறையை தேர்ந்தெடுத்து உன் இலக்கை அடைய முயற்சி செய்.
உன் முயற்சிக்கான சரியான பலனை பற்றி நீ கவலை கொள்ள தேவையில்லை. நீதியான விளைச்சல் உனக்கு கிடைக்கும். உன் முயற்சியின் திறனை பொறுத்து உன் பிறப்பின் நோக்கத்தை அடைய உன் ஞாயிற்காலம் முடியும் வரை காத்திருக்க வேண்டியதில்லை. அதற்கு அவசியமும் இல்லை என்பதை உன் நல்லறிவு உனக்கு உணர்த்தும். மன நிறைவு, மன அமைதியே உன் பேரின்பமாகும். வெற்றி நிச்சயமானது என முத்தியா முனிவர் சொல்லுவார். தன்னம்பிக்கை முக்கியமானது. கடவுளை நம்புகிறாய் என்றால் நீர் உன்னை நம்புகிறாய் என்பது கருத்தாகும். உன்னால் முடியாதது எதுவுமில்லை என்பது உமக்கு புரியும். அதுதான் தன்னம்பிக்கை. ஒருபோதும் முடியாதென்ற மறை எண்ணமே உம்மிடம் இருக்கக்கூடாது. கடவுளை நம்பினால் எந்த விமர்சனமும் உன்னை அசைக்காது. உன் நிலட்சியத்தை நோக்கி முன்னேறும் ஆற்றல் உனக்கு இருக்கும். ஆனால் உன்னுடன் வருவது கடவுள் நல்லெண்ணம் மட்டுமென்பது உனக்கு புரியும். விமர்சனங்களை போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் என்று விட்டுவிடுவது மட்டுமன்றி விமர்சனங்களுக்கு எதிர் விளைவை காட்டுவது நல்லெண்ணம் இல்லை என்பதை உணர்ந்து நாக்கு உட்பட்ட எல்லா புலன்களையும் சிந்தனைக்கு பின் செயல்பட விட்டுவிடுங்கள். இலட்சியத்தை அடையும் வரை மௌனம் நல்ல மருந்தாகும். ஆத்திரம் வந்து கண்களை மறைத்தல் நல்லெண்ணமாகாது. நல்லெண்ணமும் தன்னம்பிக்கையும் உனக்கு முத்தி இன்பத்தையும் தந்துவிடும் என்று முத்தியா சுவாமிகள் சொன்னார். நல்லெண்ணமும் நம்பிக்கையும் உம்மை காப்பாற்றுகின்றவை என்று சொன்னேன். ஆனால் கடவுளையும் நல்லெண்ணத்தையும் திடமாக நம்ப வேண்டும். ஆனால் வீட்டில் பெற்றோரும் கடவுளை நம்புவது போல திடமாக நம்ப வேண்டியவர்களே. மற்றவர்கள் வாழ்க்கையில் உங்களால் நம்பிக்கைக்குரியவர்களாக்கி கொள்ள ஏனைய சொந்த பந்தங்களையும் மற்றவர்களையும் உடனடியாக பார்த்த மாத்திரத்தே கதைத்த மாத்திரத்தே நம்பகரமானவர்கள் என்று அறிந்து கொள்ள முடியாது. ஆகையால் புரிந்து கொள்ளாமல் உங்கள் அந்தரங்கங்கள் ரகசியங்களை அவர்களிடம் வெளிப்படுத்துவது நல்லெண்ணமாகாது என முத்தியா சுவாமிகள் சொல்வார். போதிய கால அவகாசத்துடன் அவர்களை அறிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். திடீரென எடுக்கும் தீர்மானம் உண்மையான நல்லவர் என நினைத்தவர் நல்லெண்ணமற்றவராகவும் இருக்க முடியும். நீர் கெட்டவர் என நினைத்தவர் உண்மையில் நல்லவராகவும் இருக்க முடியும் என்பதை நினைவில் கொள்ளுதல் வேண்டும். இந்த விடயத்தில் நல்லெண்ணத்தை பொறுத்தவரையில் கருத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான விடயம், முடிந்தவரையில் நல்லெண்ணமற்றவர் விடயத்தில் விலகி இருக்க முயற்சித்தல் நல்லெண்ணமாகும். நல்லெண்ணமற்றவர் செயற்பாடுகள் உங்களுடைய நல்லெண்ண செயற்பாடுகளுக்கு தடையானவர்களாக மாறிவிட வாய்ப்பிருக்கும். உலகில் புறப்படுத்த ஒரு சிலரை தவிர மற்ற எல்லோரும் செய்வினை பயன்களை அனுபவிக்க பிறந்தவர்களே. ஒவ்வொருவரின் செய்வினைகளின் அளவும் நல்லெண்ணமும் முழுமையாக நிரம்பாத குறைகுடங்களே. இதனால் உலக வாழ்க்கையில் எல்லோரும் இன்பம் துன்பம் இரண்டையும் கலந்தே அனுபவிக்கின்றவர்களாக இருக்கிறார்கள். இன்பமோ துன்பமோ நிரந்தரம் இல்லை என்றும் எப்போதும் மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. மனித பிறவி மாற்றம் படைக்கக்கூடிய பிறவியாகும். இன்பம் துன்பம் இரண்டையும் சவால்களையும் எதிர்கொண்டு வாழ்க்கையை இன்பமயமாக்கும் வல்லமை படைத்த பிறவிதான் மனித பிறவியாகும். நல்லெண்ணம் கொண்ட தன் நம்பிக்கையானது விதியையே மாற்றியமைக்கும் வல்லமையுடையது என்று முத்தியா முனிவர் சொல்லுவார். தானம் தர்மம் இரண்டு நல்லெண்ணமாக இருந்தாலும் கடவுளால் அங்கீகரிக்கப்படும் தானம் முடியாதவர்களுக்கு செய்யும் தானம் மட்டுமே ஆகும். கால் கை கண் அறிவு இல்லாத ஊனமானவர்களுக்குத்தான் தான தர்மங்களை செய்வது கட்டாயமானதாகும். மற்றவர்களுக்கு செய்யும் தான தர்மம் நிறை குறைந்ததாகும். மற்றவர்களுக்கு தொழில் வழங்குவதே தர்மம் என்று முத்தியா முனிவர் சொல்லுவார். கல்விக்கு செலவு செய்யுங்கள், சுகாதாரத்துக்கு செலவு செய்யுங்கள், வாழ்க்கையில் தடுமாறுகின்றவர்களுக்கு கை கொடுங்கள். அனர்த்தங்களில் அகப்பட்ட போது அன்னதானமோ தான தர்மமோ செய்யுங்கள். அவைதான் நல்லெண்ணமாகும். ஆனால் சும்மா இருந்தே பிச்சை கற்பவர்களுக்கு தானம் தர்மம் செய்தல் கடவுளால் தண்டிக்கப்படும் குற்றமாகும். அது பெரும்பாலும் ஓட்டுக்கட்டு லஞ்சம் கொடுப்பதற்கு சமனாகும், அல்லது பெரும்பாலும் சுய விளம்பரத்துக்கு சமனாகும் என்று முத்தியா சுவாமிகள் சொல்லுவார்.